ஹலோ டியர்ஸ், இப்போ கிரிப்டோ மார்க்கெட்டில் ஒரு மிகப்பெரிய பேனிக் எமோஷன் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ அதுக்கு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போது பிட்காயின் வந்து 1,03,000 அந்த ரேஞ்சில் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அப்போ ஒரு மாதிரி ஹப் ஆகிட்டு மறுபடியும் கீழே வந்துருச்சு. ஸோ எத்தீரியமும் வந்து பார்த்தீங்கன்னா 4,000க்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஸோ மறுபடியும் ப்ரைஸ் வந்து இப்போதைக்கு 3,500க்கு கீழே ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ எப்போ நமக்கு வந்து ஒரு பயமோ ஒரு பேனிக்கே வந்து வரும் அப்படின்னா, பொதுவாக நமக்கு என்ன விஷயம் நடக்குதுன்னு தெரியாமையே இருக்கும் போது நமக்கு வந்து பயன்றது வந்து கண்டிப்பாக க்ரியேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ நம்ம சேனலில் இந்த லெவலை வந்து மார்க்கெட் வந்து 100% ரீவிசிட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெலகிராம் சேனல் அண்ட் யூடியூப் சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வரவங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும். இப்போ தான் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம டெலகிராம் குரூப்லேயே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான அஃபிஷியல் லிங்க் இந்த வீடியோ கீழே கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் முக்கியமாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த கிராஷ் வந்து கண்டினியூ ஆகுமா இல்லை இங்கே இருந்து மேலே போகுமா, மார்க்கெட்டில் நெக்ஸ்ட் மூவ் என்ன இருக்கும் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா ஒரு சின்ன டிஸ்க்ளைமர், நம்ம சேனலில் சொல்லப்படுறது எல்லாமே என்னுடைய ஓன் அனலைஸ், ஓன் நாலேஜ், ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ நீங்கள் கிரிப்டோ மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கிரிப்டோ மார்க்கெட் ஹை ரிஸ்க் ஹை வாலடைல் உள்ள மார்க்கெட். ஸோ அதனால் நீங்கள் ஓனாக டிசிஷன் பண்ணிவிட்டு ஒரு ஃபினான்ஷியல் நாலேஜோட உங்களுடைய ட்ரேடிங்கோ இன்வெஸ்ட்மெண்ட்டோ உங்களுடைய ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுங்கள். சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது எத்தீரியமுடைய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 3,494ங்க. அதாவது இங்கே ட்ராஃப் ரெஃபரன்ஸ் கொடுத்துருந்தோம், அதாவது 3,510ங்க. நம்ம லாஸ்ட்டாகவே ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இந்த லெவலை வந்து 9 டேஸ்க்கு முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இடிஹெச்சினுடைய ட்ராஃப் ரெஃபரன்ஸ் இருக்குது, 100% ப்ரைஸ் இந்த லெவலை வந்து ரீவிசிட் பண்ணும் அப்படின்றத 100% சார்ட் ரெஃபரன்ஸோடு கொடுத்துருந்தோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம டெலகிராமில் அக்டோபர் 12 நம்ம கொடுத்துருந்தோம், மறுபடியும் மார்க்கெட் இந்த லெவல் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து அது ரீச் ஆகிருக்குங்க. ஸோ ஒரே ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கணும், எப்பெல்லாம் டிசிபி ட்ராஃப் ரெஃபரன்ஸ்ன்னு நான் கொடுக்குறனோ ஸோ அந்த லெவலை எடுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாட்டர் ஃபால் கிராஷ் வந்து நடக்குங்க. ஸோ அப்படி தான் அந்த ட்ராஃப் ரெஃபரன்ஸை வந்து எடுக்கும். அதாவது ஸ்பீடான ஒரு மொமெண்டம் இருக்குங்க அந்த ட்ராஃப் ரெஃபரன்ஸை எடுக்கிறதுக்கு. ஸோ நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வரவங்க கண்டிப்பாக இந்த ட்ராஃப் ரெஃபரன்ஸ் வாட்டர் ஃபால் கிராஷை வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இது வந்து நான் உங்களுக்கு ஹையர் டைம் ஃப்ரேமில் இந்த ட்ராஃப் ரெஃபரன்ஸ் கொடுத்துருந்தேன். லோயர் டைம் ஃப்ரேமில் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு சின்ன சின்ன ட்ராஃப் ரெஃபரன்ஸ் கொடுத்துருப்பேன். அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஷார்ட் அண்ட் பீரியட்லேயே 5 மினிட்ஸ் 15 மினிட்ஸ்லேயே உங்களுக்கு அந்த வாட்டர் ஃபால் கிராஷை வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதுதாங்க இப்போதைக்கு நடந்திருக்குங்க. ஸோ எத்தீரியமில் எக்ஸாக்டாக அந்த 510. ஸோ இன்றைக்கி மார்னிங் கூட கொடுத்துருந்தேன். ஸோ அந்த லெவல்ன்றது வந்து நான் எக்ஸாக்டான லெவல், பட் அந்த லெவலை வந்து எடுக்கும் போது ஒரு ப்ரெஷர் வந்து க்ரியேட் பண்ணி அந்த ட்ராப்பை வந்து எடுப்பாங்க. ஸோ அப்போ இன்னும் ப்ரெஷர் உள்ளே போய் எடுக்குங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3,450 வரைக்கும் அந்த லெவல் இறங்கும் அப்படின்னு கூட மார்னிங்கே உங்களுக்கு போட்டிருந்தேன். ஸோ ETH அட்லீஸ்ட் 3,450 வரைக்கும் ஸ்வீப் நடக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எக்ஸாக்டாக அது நடந்துருச்சுங்க. ஸோ இப்போ இந்த கிராஷ்க்கு அப்புறம் ETH வந்து என்ன நடக்கும், அது மட்டும் இல்லாமல் இதே டவுன் ட்ரெண்ட் வந்து கண்டினியூ ஆகுமா அப்படின்றதான் நிறைய பேருக்கு கொஷினாக இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி பிடிசியினுடைய அனலைஸும் நம்ம பார்த்துட்டு வந்துடுவோம். பிடிசிலையும் சேம் ட்ராப் ரெஃபரன்ஸ் தாங்க. ஸோ ETHயில் வந்து அந்த ட்ராப்பெல்லாம் கிளியர் பண்ணியாச்சு, இன்னும் பிடிசியில் வந்து இருக்குங்க. ஸோ இதனுடைய ட்ராப் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த விக் இருக்குது பாருங்கள். ஸோ டெய்லியில் எந்த சார்ட் வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறனோ அந்த சார்ட்லேயே நீங்கள் ரெஃபரன்ஸ் பாருங்கள். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் இந்த காமன் கிரிப்டோ சார்ட் ப்ளஸ் காயின் பேஸ் சார்ட் இது ரெண்டும் வச்சு தான் நான் உங்களுக்கு இந்த லெவல்ஸை வந்து கொடுப்பேன். ஏன்னா லெவல்ஸை நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டு நீங்கள் ஏதாவது ஒரு எக்ஸ்சேஞ்சில் ட்ரேடிங்கோ இல்லை இந்த லெவலை நோட் பண்ணுறீங்கன்னா மிஸ் மேட்சிங் ஆகும். அதனால் நான் எந்த சார்ட் கொடுக்குறனோ நீங்கள் அந்த சார்ட்னுடைய கேண்டிலை வந்து நீங்கள் உங்களுடைய என்ன பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த சார்ட்டை வந்து நீங்கள் மெர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீக்கை வந்து எடுக்கணுங்க. ஸோ இதுலேயும் பிடிசியில் இன்னும் அந்த ட்ராப்பை வந்து கிளியர் பண்ணல. ஸோ அப்படி கிளியர் பண்ணும்போது பிடிசி இறங்கும் போது இன்னும் பிடிசி ஒரு ப்ரெஷர் கீழேக்குள்ளே வரும். ஸோ அந்த லெவல் வந்து பார்த்திங்கன்னா
இடிஹெச்சில் வந்து கிளியர் ஆகிடுச்சு, பிடிசியில் வந்து இன்னும் கிளியர் ஆகலைங்க. ஸோ இப்போ வந்து நிறைய பேர் வந்து இந்த டம்புக்கு நிறைய ரீசன் சொல்லுவாங்க. நியூஸ் பேஸ் காரணம், இல்லை டெக்னிக்கலி வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருக்குது அப்படி இருக்குது அப்படின்னு நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும். பட் நம்ம சேனலில் ஒரே ரீசன் தாங்க, பையர் செல்லர்ஸ்னுடைய ட்ராப். அதை வச்சு தான் நம்மளுடைய அனலைஸ் வந்து நிறைய இருக்கும். ஸோ நியூஸ் பேஸ் அனலைஸ் கிடையாது, ட்ரெண்ட் லைன் கிடையாது, மூவிங் ஆவரேஜ் கிடையாது, எந்த இண்டிகேட்டருமே கிடையாது. ஸோ இந்த ட்ராப் ரெஃபரன்ஸ் எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு வரவங்களுக்கு தான் தெரியும். ஏன் அப்படின்னா, ஸோ இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் மார்க்கெட்டில் என்ன நடக்குதுன்றதை தெரிஞ்சுக்கிட்டு மார்க்கெட்டில் ஒரு டவுன் ட்ரெண்ட் போனால் கூட அந்த பேனிக்கை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்க முடியும். ஸோ ஓகே, இப்போ இந்த டம்ப் நடந்ததே ஒரே ஒரு ரீசன் தாங்க. நீங்கள் நிறைய ரீசன் சொல்லிக்கங்க, மார்க்கெட்டில் நிறைய நியூஸ் இருக்குது அது இது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கிராஷ் இவ்வளோ போயிட்டு மறுபடியும் வந்ததே வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ராப் ரெஃபரன்ஸை எடுக்க தாங்க. ஸோ அப்போ நமக்கு இதை எடுத்தாச்சு அப்படின்னா டவுன் ட்ரெண்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சின்னு அர்த்தங்க. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு சினாரியோ. ஸோ ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இடிஹெச்சில் ஒரு டிமாண்ட் ஜோனும் இது பக்கத்துலேயே இருக்கிறதுனால நமக்கு ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி இங்கே இருந்து க்ரியேட் ஆக பாசிபிலிட்டி இருக்குங்க. ஸோ இது வந்து ரெண்டாவது ஆப்ஷன். மூணாவது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ரெஃபரன்ஸை வந்து இன்றைக்கி தாங்க கிளியர் பண்ணியிருக்கு. பட் நமக்கு இது டெய்லி டைம் ஃப்ரேம்ன்றதுனால கன்ஃபர்மேஷன் கொடுக்க ஒரு 2-3 டேஸ் ஆகுது ஆகணுங்க. ஸோ அதனால் நமக்கு இங்கே இருந்து பையிங் சைடு ஒன்று இந்த லெவல், அதாவது 3354 மறுபடியும் ஒரு ஸ்வீப் ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் பண்ணிவிட்டு ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்துச்சு அப்படின்னா கூட புல்லிஷ் தான். ஸோ அதனால் இப்போதைக்கு டவுன் ட்ரெண்ட் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சிங்க. பட் இந்த கம்ப்ளீட் ஆன இடத்துல மறுபடியும் ஒரு சின்ன மேனிப்புலேஷன் பண்ணலாம். ஸோ அது வந்து எங்கே அப்படின்னா 3500லேருந்து 3354. ஸோ உங்களுக்கு இங்கேருந்து இப்படியும் ரிவர்சல் ஆகலாம், இல்லை இந்த லெவலை நல்லா கிராஷ் அடித்து ஐயோ அப்படின்ற பேனிக் க்ரியேட் பண்ணி இப்படியும் பண்ணலாங்க. ஒரு இது வந்து புல்லிஷுக்கான ஒரு சைனுங்க. பட் இது இன்னும் நடக்கலை, இப்போதைக்கு நமக்கு ட்ராப் ரெஃபரன்ஸ் தான் கிளியர் பண்ணி முடிஞ்சிருக்கு. ஸோ அப்படின்னு வரும்போது நமக்கு ஓவரால் டவுன் ட்ரெண்ட் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சுங்க என்னுடைய அனலைஸ் படி. ஸோ ரெண்டாவது வந்து நமக்கு இந்த கன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். ஸோ மூணாவது இதனுடைய டார்கெட் எங்கே இருக்கும் அப்படின்னா, ஸோ இங்கே தான் நம்ம வந்து ஒரு டெக்னிக்கலி நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ஸோ எத்திரியம் வச்சு நான் சொல்கிறேன், 4955ங்க இதுதான் எத்திரியம்னுடைய ஒரு ஹால் டைம் ஹை. நான் காயின் பேஸ் சார்ட்டினுடைய ரெஃபரன்ஸ் இந்த லெவல் சொல்கிறேன். ஸோ இந்த ஹையில் இருந்து ஒரு மொமெண்டம் சினாரியோ நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, நியூ ஹை கிரியேட் ஆகிருக்கு. ஸோ ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த மாதிரி ஒரு டைரெக்ஷனில் வந்து நடந்திருக்குங்க. ஸோ இது என்ன மீன் பண்ணுது டெக்னிக்கலி, ஒரு லாஜிக்கலாக என்ன சொல்லுது அப்படின்னா, ப்ரைஸ் ஆல் டைம்லேருந்து ஃபால் ஆகிருக்கு, இது டவுன் ட்ரெண்டு தான் நம்ம அக்செப்ட் பண்ணக்கூடிய விஷயம். இந்த டவுன் ட்ரெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காக இல்லைங்க. ஸோ இதுதான் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம். ஸோ அப்போ ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னா ப்ரைஸ் எப்படி ஸ்ட்ராங்காக வரணும்னா நல்ல ஸ்விங் போட்டு ஸோ ஹியூஜ் கிராஷ் இப்படி ஒரு குட் மொமெண்டம் வந்துச்சு அப்படின்னா தான் இது ஓவரால் குட் டவுன் ட்ரெண்டுக்குள்ளே போகுதுன்னு அர்த்தம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் ஏடிஹெச்சிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு டம்ப் நடந்திருக்கு, அது ஸ்ட்ரென்த்தாக இல்லை. இது ஃபஸ்ட்டு சினாரியோ. ஸோ ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த டம்பில் நிறைய ஸ்டாப் லாஸஸ் இங்கே வந்து இருக்குங்க. ஸோ இது ஏடிஹெச். ஸோ இந்த மாதிரி ஸ்டெப்பாக இருக்கிறத வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பீடு மொமெண்டம், அதாவது ஒரு ஸ்பீடு மொமெண்டமில் போயிட்டு இந்த ஹையை வந்து எடுக்குங்க. ஃபஸ்ட்டு டார்கெட் இது தான். ஸோ அதுக்கப்புறமா ஹையை நோக்கி நமக்கு இன்னும் ஃபர்தராகவும் போவோம். ஸோ இது வந்து அப்கமிங் கன்ஃபர்மேஷனுங்க. அதாவது நமக்கு டவுன் ட்ரெண்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இந்த டவுன் ட்ரெண்டுக்கு அப்புறமா நமக்கு ஒரு புல்லிஷ் சைன் கொடுக்கணும். ஸோ மூணாவதாக வந்து பார்த்திங்கன்னா அந்த சைன் கம்ப்ளீட் ஆச்சு அப்படின்னா நமக்கு வேகமான ஒரு மொமெண்டம் வந்து இருக்குங்க. ஸோ இதுதான் எத்திரியம்னுடைய என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன், இந்த வீடியோவுக்குரிய என்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அதனால் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண 100% ட்ராப் ரெஃபரன்ஸ் வந்து கிளியர் ஆகிடுச்சு. நமக்கு பையிங் கன்ஃபர்மேஷன் கிடைச்சிச்சு அப்படின்னா நமக்கு ஒரு ஹியூஜ், அதாவது வேகமான மொமெண்டம்,
அதாவது எப்படி வாட்டர்ஃபால் கிராஷ் வந்து டவுன் வரும்போது நடக்குதோ ஸோ அந்த மாதிரி ஒரு ராக்கெட் மூவ் வந்து அப் சைட்லேயும் இப்போதைக்கு நமக்கு இருக்குங்க. ஸோ இதுதான் என்னுடைய ஒரு பர்சனலான அனலைஸ். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு கிளியாரிட்டி கிடச்சிருக்கும், மார்க்கெட் ஏன் டவுன் ஆச்சு, எதனால் கீழே வந்துச்சு, எங்கேருந்து எப்படி ரிவர்ஸ் ஆகணும், ஸோ மறுபடியும் எப்படி போகும் அப்படின்ற ஒரு கிளியாரிட்டி ஐடியா கிடச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நம்மளுடைய சேனலில் வர அனலைஸ் எல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இம்ப்ரூவ்மெண்ட்டாகவும் இருக்குன்னு நான் ரொம்ப நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுடைய ஒப்பீனியனை கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறமா மார்க்கெட்டில் இன்னும் ஃபர்தர் அப்டேட் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் வீடியோவை நெக்ஸ்ட் போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோவை இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.